தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகிகளில் ஒருத்தராக வலம் வந்துட்டு இருந்தவங்க தான் நடிகை அமலா பால். தான் பீக்கில் நடிச்சிட்டு இருக்கும்போது இயக்குனர் ஏஎல் விஜயை காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணத்திற்கு பிறகு அமலா பாலின் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். திருமணத்திற்கு பிறகு ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்த அமலா பாலுக்கு போதுமான வரவேற்பு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் காதல் கணவர் ஏஎல் விஜய் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவகாரத்தை பெற்று பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக பண்ண படங்களும் தோல்வியை சந்திச்சதுனால ஒரு மாதிரி லைஃப்ல வேற ஒரு பேஸ்ல இருந்தாங்க அமலா பால். அந்த டைம்ல தான் தன்னுடைய நெருங்கிய தோழரான ஜகத் தேசாய் அப்படின்றவரை காதலிச்சு இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கர்ப்பமாக இருக்கும்போது தான் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. இது குறித்து அமலா பால் சமீபத்தில் ஒரு மேடையில் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோவாவில் என்னுடைய கணவர் ஜெகத் தேசாயை நான் சந்தித்தேன். அதுக்கப்புறமா நான் கர்ப்பமாயிட்டேன். கர்ப்பமானதுக்கு அப்புறமா தான் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு தான் நான் ஒரு நடிகை அப்படின்றதே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பர்சனல் லைஃப் சீக்ரெட்ஸை ரொம்பவே வெளிப்படையாக ரொம்ப போல்டாக அந்த மேடையில் சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம ஊர்களில் திருமணத்திற்கு பிறகு குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்றது தான் காலங்காலமாக வழக்கத்தில் இருக்குது. திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கும். அதுவும் பிரபலங்களோட வாழ்க்கையில் நடந்து நம்ம பார்த்துருப்போம். கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா தன்னுடைய விவகாரத்தான மனைவி கூட கர்ப்பமானதுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதே போல அமலா பாலும் தன்னுடைய காதல் கணவர் கூட ஆல்ரெடி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அதன் மூலமாக கர்ப்பமாகி அதன் பிறகு தான் திருமணம் செஞ்சிருக்காங்க. இது அவங்க போல்டாக சொன்னதுக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாலும் கூட இது நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரானது, இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமலா பாலின் இந்த பேச்சுக்கு எதிராக பல பேரும் சோஷியல் மீடியாவில் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க.